மாயமான ரோந்து விமானத்தை தேடும் பணியில் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்றவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். கடலூரில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வரும் ஸ்கூபா பயிற்சியாளர் அரவிந்துடன் எமது செய்தியாளர் தேவநாதன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நேற்று முன்தினம் இரவு முதல் இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சிறிய விமானம் ஒன்று கடலூர் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அதாவது மேலே பறந்தபோது வந்து மாயமாயிருக்குன்னு தெரிய வந்தது. இந்த விமானத்தை தேடும் பணி வந்து இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஸ்கூபா டைவிங் என சொல்லப்படும் கடலுக்குள் மூழ்கி இது போன்ற மூழ்கிய பொருட்களை தேடும் பணியில் ஈடுபடுபவர்கள் வந்து இன்றைக்கி இந்த பணியில் ஈடுபடுத்த உள்ளாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்க வந்து அதாவது இந்த கடலூர் சோனாங்குப்பத்தை சேர்ந்த மீனவர் முகேஷ்ன்றவர் வந்து எந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி தீப்பிழம்பு வந்து வானத்தில் விழுந்ததுன்னு சொன்னாரோ அந்த இடத்துல வந்து தேடும் பணியை துவக்க இருக்கிறாங்க. அதுக்குரிய இங்கே வந்து அந்த ஸ்கூபா டைவிங்களுடைய எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து இப்போ நம்ம அவங்க எந்த மாதிரியான தேடுதல் பணியில் வந்து ஈடுபட போகிறாங்கன்றதை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் எந்த மாதிரியான தேடுதல் பணியில் வந்து ஈடுபட போகிறீங்க? அது வந்து எவ்வளோ டீப் வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே போய் பணியில் வந்து ஈடுபடுவீங்க? 40 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுமாதிரி இப்போ வந்து அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும். அது நம்மக்கிட்ட இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டீப் போக போக உங்களுக்கு வந்து நம்ம டீகம்போஸ் சேம்பர்ஸ்லாம் இருந்தாக்கா நம்ம உடம்பை வந்து டீகம்போஷன் ஆக்கிக்கிட்டு அது மேலே வந்து நம்ம சேம்பரில் போய் அட்மிட் பண்ணலாம். இப்போ அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்றனால எங்களோட லிமிட் வந்து 40 to 60 மீட்டர்ஸ் தான். ஸோ முகேஷ் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு சேர்ந்து ஒரு 300 மீட்டர்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது தேர்வு பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கரை பக்கத்தில் இருந்தது மேபி நீரோட்டம் மாறி இந்த பக்கம் கரை பக்கமாக வருது அப்படின்னும் போது கொஞ்சம் ஷேலோ ஓட்டத்தில் வந்துனாக்கா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டைப் பண்ணி தேடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மொத்தம் இதில் வந்து எத்தனை பேர் அவங்க டீம் சார்? இன்றைக்கி எத்தனை பேர் வந்துருக்கீங்க? இப்போ வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம். பட் எங்ககிட்ட 20 பேர் கிட்ட டைவர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் லொக்கேட் பண்ணி ஆச்சு இவ்வளோ டெப்த்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா மற்ற டீமை என்னால் கூட்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பணியில் வந்து ஈடுபட்டு எதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா தண்ணீரில் மூழ்கியதை? 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா மணப்பாட்டில் நம்ம மரைன் போலீஸோட வெசல் வந்து முழுகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது சேலிங் பண்ணும்போது ஸோ அதை நம்ம மீட் பண்ணி நம்ம தான் பண்ணி எடுத்து கொடுத்தது.